1980ல இந்த ஸ்டாக்ல ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அது எவ்வளவு தெரியுமா? 100 கோடிக்கு மேல போயிருந்திருக்கும். இது டே 12 ஆஃப் 50 டே 50 ஸ்டோரிஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சின்ன கம்பெனி பெரிய கம்பெனியான கதை தாங்க. இப்போ இந்த கம்பெனி சேர்மனோட அப்பா முகமது ஹசீம் பிரேம்ஜி பர்மா ரைஸ் ட்ரேட்ல பெரிய பிசினஸ் மேனா இருந்தாரு. அதுக்கப்புறம் 1945ல மகாராஷ்டிரா ஸ்டேட்ல அவரு வெஸ்டர்ன் இந்தியா வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட்னு ஒரு சின்ன லோக்கல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. இது வெஜிடபிள் ஆயில், வனஸ்பதி கீ, சோப் மேனுஃபேக்சர் பண்ற பிசினஸ். 1947ல இந்தியா பார்ட்டிஷன் ஆனப்போ பாகிஸ்தான் ஃபவுண்டர் முகமது அலி ஜின்னா இந்த கம்பெனி ஃபவுண்டரை பர்சனலா கூப்பிட்டு பாகிஸ்தான் வர இன்வைட் பண்ணாரு. பாகிஸ்தானோட பினான்ஸ் மினிஸ்டர் போஸ்டும் தரேன்னு சொன்னார். ஆனா முகமது ஹசம் பிரேம்ஜி இந்தியால தான் இருப்பேன்னு சொல்லி தீர்க்கமா ஒரு முடிவெடுத்தாரு. 1966ல முகமது ஹசீம் பிரேம்ஜி சடனா இறந்துட்டாரு. அவரோட 21 வயசு பையன் பிரேம்ஜி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிப்பை விட்டுட்டு இந்தியாவுக்கு திருப்பி வந்து கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிட்டாரு. 1977ல இந்தியன் கவர்மெண்ட் யூஎஸ் கம்பெனியான IBM இந்தியா விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. இத பிரேம்ஜி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாரு. கம்பெனியோட பேரை விப்ரோன்னு மாத்தி ஐடி செக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனியை மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. 1945ல ஒரு சின்ன லோக்கல் வெஜிடபிள் ஆயில் கம்பெனியா ஸ்டார்ட் பண்ண விப்ரோ இன்னைக்கு 1,72,000 கோடி மதிப்புள்ள உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல இதுவும் ஒண்ணு. அசீம் பிரேம்ஜி தன்னோட சொத்துல பெரும் பகுதியை அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் மூலமா சேரிட்டிக்கு கொடுத்திருக்காரு. அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் மெயினா எஜுகேஷன் செக்டர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வேலை செய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.